அப்போ வந்து நம்ம சில பேரண்ட்ஸு எல்லாம் பேச போச்சுன்னா நார்மல் ஒரு டாபிக் வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ என் பொண்ணு நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறா, எல்லாம் அவ சொல்கிறபடி தான் கேட்பேன்றா, அவள் தான் இப்படி படிப்பேன்றா, வெளில போகணுன்றா, என் ஃப்ரெண்ட்ஸோடு இது பண்ணணுன்றா, எதுவுமே ஒரு டிசிப்ளின்னா நம்ம சொன்னோன்னா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு காமன் டாபிக் இது. அப்புறமா வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மற்றும் பேரண்ட்ஸ் சொன்ன உடனே அப்படியே குவைட்டாக கேட்டு அவங்க சொல்கிறபடி தான் நடக்கிறாங்களா? அப்போ நீங்கள் வந்து பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்லலாம். அவங்க தான் தனக்கு தோன்றபடி தான் ஸ்கூல் டைம்லேருந்தே நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மாத்திரம் ஒரு இருந்துடுமான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். அதுக்கப்புறமா அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் அதெல்லாம். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகள் ரொம்ப செல்லமாக இருப்பீங்களா, கண்டிப்பாக இருப்பீங்களா? தெரியலைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோன்றுது. கமலஹாசன் மாதிரி பேசுறீங்க. அதான் நாயகன் கமலஹாசன் மாதிரி தான் சொல்லணும். தெரியலப்பா அப்படின்னு. இல்லை, நீங்கள் கண்டிப்பாக அந்த போமா வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்களா, அல்லது ஏற்றுப்பாங்களா உங்க கண்டிப்பா? பல்ல கடிச்சுட்டு ஏற்றுப்பாங்க. ஏதாவது சில விஷயங்களில் சிலது விட்டுடுவேன் நானே, சரி அவங்களுக்குன்னு. சில டிசிப்ளின்ஸு சிலது நோ 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 எனக்கு இது பிடிக்காது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சில விஷயங்களில் அவங்களுக்கு பிடிக்காததை சொன்னேன்னா அப்போ பல்ல கடிச்சிட்டு சகிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட தான் நீங்கள் தனியாக இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா என்னோடய வண்டவாளம்லாம் வெளியில் வந்துடும்.